அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள் நண்பர்களே. இந்த புண்ணியம் செய்பவர்களை, இந்த புண்ணியம் செய்கின்ற ஆத்மாக்களை இறைவன் ஒரு பொழுதும் கைவிடுவதில்லை என்பதுதான் இந்த பதிவு. கண்டிப்பாங்க இந்த பதிவை முழுமையாக பாருங்கள். இந்த வீடியோ பதிவை லைக் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களோட பகிர்ந்துக்குங்க. இது நிறைய பேரை போய் சென்றடைவது உங்கள் கையில் தான் இருக்குது. பொதுவாக பார்த்தோம்னா பிறர் பசிக்கும் போது அவர் வயிற்றுக்கு உணவிடுவது அப்படிங்கிறதும், ஒருவருடைய மானம் காப்பதற்காக வஸ்திரம் தானம் செய்வதும் மிக உயரியது அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கணும். அதுலேயே ரொம்ப முக்கியமாக சொல்ல போனோம் அப்படின்னா, வயதானவர்களை பேணி காப்பதும் அதே போல் தனது குருமார்களுக்கு தேவையான உதவிகளை செய்வதும் புண்ணியத்திலும் மிக பெரிய புண்ணியமாக கருதப்படும். இதில் சிறப்பான விஷயம்னா, பிற உயிர்களுக்கு உணவிட்டு அதற்கு நீர் வைப்பதுமே ரொம்ப சிறப்பான விஷயம். இதெல்லாம் நாம் செய்கின்ற தானங்கள் அப்படின்னு இருந்தாலும் மிக உயரியதுனா பிறருக்கு இன்சொல் பேசுதல் அப்படின்னு. பிறருடன் பேசும்போது கடிந்த சொற்களை பேசாமல் மிகவும் இனிமையான சொற்களை பயன்படுத்துவதும் மிகப்பெரிய புண்ணியமே. ஒருவனுக்கு சாப்பாடு கொடுக்கின்றோம், பசியின் நேரத்தில் கொடுக்கலாம், ரொம்ப அற்புதமானது. அதே வாழ்க்கையில் ஒரு பசியில் இருக்கிறார்கள் அப்படின்னா அவர்களுக்கு பாடம் கற்பதற்கு ஏற்றவாறான சூழ்நிலையை ஏற்படுத்தி தருவது. ஒருவரால் படிக்கவே முடியலைன்னா ஒரு படிப்புக்கு உதவுவது அப்படிங்கிறது கண்டிப்பாக கடவுளுடைய பூரணமான அனுகிரகத்தை உங்களுக்கு பெற்றுத்தரும். கோவில்களை புனரமைப்பதும் சரி, பராமரிப்பதும் சரி, அவ்வாலயங்களே எண்ணெய் வாங்கி கொடுத்து அந்த ஆலயம் பிரகாசித்திருப்பதற்கும் உதவுபவர்கள் மிகப்பெரிய புண்ணியவான்களாக இருப்பார்கள். அதே போல வயதில் முதிர்ந்தவர்கள் போல உடல் நலம் குன்றியவர்கள், மாற்றுத்திறனாளிகளுக்கெல்லாம் உதவுதல், அவர்கள் மனம் மகிழும்படியாக பேசி மகிழ்தல் எல்லாமே ஆகச்சிறந்த புண்ணியம் அப்படிங்கிறத மறுப்பதற்கு இல்லை. பிறர் உயிர் காக்க உதவினாலும் சரி, அதே போல எப்பொழுதுமே இறை நாமத்தை சிந்தித்து கொண்டிருந்தாலும் சரி, கண்டிப்பாக புண்ணியங்கள் வந்து சேரும். ரொம்ப முக்கியம், வீட்டை சுற்றி மூலிகைகளை வளர்ப்பது. வளர்க்கக்கூடிய மூலிகைகள் இருக்கும், அந்த மூலிகைகளை எல்லாம் வீட்டிலே வளர்ப்பதும் ஆகச்சிறந்த புண்ணியம் என்பதை கருத்தில் கொள்ளுங்கள். இப்போ அதனுடைய விரிவை நாம் பார்க்கலாம். பிற வயிற்றுக்கு உணவிடுவது, இறைவனின் முதன்மையான வேலை என்பது ஒரு உயிர் தூங்கும் பொழுது பசியில்லாமல் தூங்க வேண்டும் என்பதுதான். ஒன்று அவர் நேரடியாக செய்து விடுவார், அல்லது உங்களை கருவியாக பயன்படுத்தி கொண்டு செய்வார். அது யாராக இருந்தாலும் சரி, நம்ம ஒரு மனிதனோ ஒரு உயிரினமோ இரவில் தூங்கச் செல்கிறது அப்படிங்கும்போது பசியோடு தூங்க போகக்கூடாது. அது இறைவனின் செயல். அதை நீங்கள் செய்கிறீர்கள் என்றால் நீங்கள் எவ்வளவு பெரிய புண்ணியவான்களாக இருப்பீர்கள் என்று யோசித்து பாருங்கள். அதே போல தான் அந்த மானம் காக்க வஸ்திர தானம் செய்கிறது அப்படிங்கிறது. இன்னும் சொல்லப்போனால் இந்த வயதானவர்களை பராமரித்தல் அப்படின்னு சொன்னோம். நம்ம உடனே நம்ம ஞாபகத்துக்கு வர்றது நிறைய ஆதரவற்ற இல்லங்கள் தான் வரும். நம்ம நேராக அங்கே போகணும், அங்கே இருக்க வயதானவர்கள் முதியவர்களுக்கெல்லாம் உதவி செய்யணும் இப்படிங்கிற எண்ணம் வரும். அது மிகச்சிறந்தது. ஆனால் அடியேனுடைய தனிப்பட்ட கருத்து, அந்த மாதிரியான காப்பகங்கள் இல்லாமல் இருக்க வேண்டும் அப்படிங்கிறது. உடனே அது எல்லாம் இல்லாமல் போக வேண்டும் என்பது அர்த்தம் அல்ல. எல்லோர் வீட்டிலும் அந்த வயதில் முதிர்ந்தவர்களை வைத்து பாதுகாக்கக்கூடிய ஆற்றல் பெற்றவர்களாக நாம் மாற வேண்டும். சகிப்புத்தன்மை அப்படிங்கிறது அந்த பெரியவர்களிடம் இருந்தது, நம்மிடம் குறைந்து வருகிறது. அந்த சகிப்புத்தன்மை அப்படிங்கிறத நம்ம வளர்த்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது. ஏன்னா பெரியவங்க ஏதாச்சும் ஒன்று ரெண்டு சொல்லத்தான் செய்வாங்க. அதை ஒரு பெரிதாக எடுத்துக்கொண்டு தனது தனிப்பட்ட சுதந்திரம் பாதிக்கப்படுகிறது என்பதற்காக, அல்லது அவர்களை வேண்டாம் என்று ஒதுக்குவதற்காக கொண்டு போய் முதியோர் இல்லங்களிலே விடுவது அப்படிங்கிறது தீராத பாவமாக வந்து சேரும் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். அப்போ அமெரிக்காவில் இருக்கவங்க, அங்கே ஐரோப்பாவில் இருக்கவங்கள விட்டு தானே வாழ்கிறாங்க அப்படின்னா தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், ஒரு உயிர் உங்களை நம்பி இருக்கிறது அப்படிங்கும்போது அந்த உயிருக்கு ஏற்ற துணையாக நீங்கள் இருக்கின்றீர்கள். உங்கள் பிரிவை ஒரு உயிர் பிரிந்து வாடுகிறது அப்படிங்கும் போது அது பாவத்தை தான் உண்டாக்கும். அது நீங்கள் எங்கே வாழ்ந்தாலும் சரி. அந்த நாட்டோட கட்டமைப்பு அப்படிங்கிறது வேற. நம்ம இது புண்ணிய பூமி, இந்த பாரத பூமி புண்ணிய பூமி. ஒவ்வொரு மனிதனும் ஒருவரை சார்ந்துதான் இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு கட்டமைப்பை உண்டாக்கியது. இது
ரொம்ப உயரிய ஒரு விஷயம். இதை உணர்ந்தவர்களுக்குத்தான் புரியும். ரொம்ப தவிர்க்க முடியாத சூழ்நிலையில் அவர்கள் எல்லா உறவுகளையும் இழந்து விடுகிறார்கள். அப்படிங்கும் போது காப்பகங்களிலே இருப்பது தவறில்லை. தான் பெற்ற எல்லா செல்வங்களும் இருக்கின்றன, ஆனால் ஒருவேளை உணவுக்கு கூட கொடுப்பதற்கு ஆள் இல்லை என்பதெல்லாம் வரக்கூடாத சாபம். அப்படி சாபத்தை பிள்ளைகளே கொடுப்பது அப்படிங்கிறது ரொம்ப கொடுமையான விஷயம். அந்த பாவத்தை ஏற்றுக்கொள்ளாதீர்கள் அப்படின்னு தான் அடியேன் விண்ணப்பித்து கேட்டுக்கொள்வது. ஒரு உயிரினத்திற்கு உணவு நீர் கொடுத்தல் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பு. அதுவும் இந்த வெயில் காலம் வந்துருச்சு இல்லையா, இந்த நேரத்தில் உணவு தானியங்களை ஊற வைத்து பறவைகளுக்கு காலை நேரத்தில் வைப்பது, காகத்துக்கு, குருவிக்கு, கிளிக்கு, புறாக்கு இந்த மாதிரி வைப்பது, அதனுடன் சேர்ந்து கொஞ்சம் நீர் வைப்பதும் ரொம்ப சிறப்பான விஷயம். இதெல்லாம் புண்ணியங்களிலே நமக்கு வந்து சேர்வது. சரி, இதெல்லாம் செய்ய முடியல, பொருள் உதவியா எதையுமே அடியானால் செய்ய முடியல, நான் வேற என்ன செய்யலாம் அப்படிங்கும் போது தான் சொல்லப்படுறது, பாசமான இன்பமான சொற்களை பேசுங்கள். ஒரு மனிதனிடம் நீங்கள் பேச ஆரம்பிக்கும் பொழுது வார்த்தைகளை கவனமாக பேச வேண்டும். அதுவும் இனிமை நிறைந்ததாக இருக்க வேண்டும் என்பதை யோசித்து பேச வேண்டும். ஒரு மனிதன் வாழ்க்கையின் விரக்தி நிலைக்கு செல்கின்றார் அப்படிங்கும் போது அவருக்கு நீங்கள் பேசுகின்ற ஆறுதல் வார்த்தை இருக்கல்லவா, அது அவரின் எல்லா முடிவுகளையும் மாற்றி மீண்டும் வாழ்க்கையை வாழ வேண்டும் என்ற எண்ணத்திற்கு கொண்டு வரும். அப்படிப்பட்டவர்களாக நீங்கள் இருக்கிறீர்கள் அப்படிங்கும் போது உண்மையாகவே சொல்ல போனால் நீங்கள் தெய்வத்தின் அம்சம் பொருந்தியவர் அப்படின்னே சொல்லலாம். ஏன், ஒரு உயிரினம் வாழ்கிறது என்றால் அதற்கு அடிப்படை கூறாக இருப்பது அந்த இறைவன். அந்த உயிர் வாழ்வதற்கு ஏற்ற சூழ்நிலையை உண்டாக்கி கொடுப்பது அந்த இறைவன். அந்த சூழ்நிலையை உண்டாக்குவதற்கு நம்முடைய வார்த்தைகள் அங்கு உதவுகின்றன அப்படிங்கும் போது அப்போ நாம் தெய்வாம்சம் பொருந்தியவராகத்தானே இருக்க முடியும். அப்பொழுது ஒருவர் வாழ்க்கையிலே தளர்ந்து விடுகின்றார் அப்படிங்கும் பொழுது அவரை தேற்றுவதற்கான வார்த்தைகள், நம்பிக்கை தருவதான வார்த்தைகள், சொற்களை பேசுதல் அப்படிங்கிறது மிகப்பெரிய புண்ணியத்தை உண்டாக்கும். இறைவன் அப்படிப்பட்டவர்களை எப்பொழுதுமே கைவிடுவது இல்லை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். இந்த கல்வி கற்க உதவுதல் அப்படிங்கிறது, ரொம்ப ஏழை குழந்தைகளாக இருப்பாங்க, அவங்களுக்கு தினமும் நம்ம சாப்பாடு வாங்கி தர்றோம், வாழ்கிறதற்கு எல்லாத்தையும் ஏற்பாடு செய்து தர்றோம் அப்படிங்கிறத விட அதையெல்லாம் வாங்குவதற்கு அவர்களுக்கு உதவி செய்தல் அப்படிங்கிறது, வாங்குவதற்கு ஏற்பாடை செய்தல் அப்படிங்கிறத தாண்டி அதை வாங்குவதற்கான ஆற்றலை அவர்களிடம் உண்டாக்குதல் அப்படிங்கிறது அந்த கல்விக்கு உண்டு. அந்த கல்வி கற்பதற்கான வழிவகைகளை ஒருவருக்கு நாம் ஏற்படுத்தி தருகின்றோம் அப்படிங்கும் போது அதன் பின் வருகின்ற சந்ததிகள் யாவும் நன்றாக இருக்கப் போகின்றார்கள் என்னும் பொழுது அந்த புண்ணியம் செய்தவர்களை இறைவன் எப்பொழுதுமே கைவிடுவது இல்லை. அதே போல பிறர் உயிர் காக்க உதவுதல், தன்னால் முயன்றது, குருதி தானம் செய்வது அல்லது மருத்துவ செலவுக்கு உதவுவது, இந்த மாதிரி பல்வேறு விஷயங்களை நாம் செய்கின்றோம் எதிர்பார்ப்பு இல்லாமல் அப்படிங்கும் போது அந்த புண்ணியங்கள் எல்லாம் உங்கள் தலைமுறைகளை காத்து நிற்கும். இறைவன் அந்த தலைமுறைகளை எல்லாம் காத்து நிற்பார் அப்படின்னா அதில் மாற்றுக்கருத்தில் மூலிகை செடிகளை பாதுகாப்பது. இன்றைய காலகட்டங்களிலே நம் கண்களிலே பார்ப்பது தாவரங்கள், மூலிகைகள் எல்லாம் கண்முன்னே அழிந்து வருகின்றன. அவற்றிலெல்லாம் நம் கண்ணுக்கு தெரிந்த மூலிகைகளை எல்லாம் வீட்டில் வைத்து வளர்த்து அதை அடுத்தடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்லும் பொழுது கண்டிப்பாக அதனுடைய மருத்துவ பலன்களை நமது வருங்கால தலைமுறைகள் உணர்ந்து கொள்வார்கள். அதன் வாயிலாக ஆரோக்கியமான சமுதாயத்தை படைக்க நாம் ஒரு அடிப்படை காரணமாக இருக்கின்றோம் அப்படிங்கும் போது அது மிகப்பெரிய புண்ணியமாகும். கோவில்கள் ஒரு மனிதன் மனதிற்கு ஆனந்தத்தை தேடுவதற்கான இடமாக இப்பொழுது இருப்பது கோவில்கள். அந்த கோவில்களையெல்லாம் புனரமைக்க உதவுவதும் அதே போல அதனை பராமரிப்பதும் கோவில்களுக்கு எண்ணெய் வாங்கி தருவதும் மிக உயரிய புண்ணியமாக கருதப்படும். நண்பர்களே, இப்போ நம்ம சொன்ன குணநலன்களில் உங்களிடம் எது எது இருக்கிறது அப்படின்னு யோசிச்சு பாருங்கள். இதையும் தாண்டி நிறைய நற்பண்புகள் இருக்கின்றன, நிறைய புண்ணியங்கள் இருக்கிறது. அடிப்படையில் இப்போ நம்ம சொன்ன சில விஷயங்களை நீங்கள் கடைபிடித்து வந்தீர்கள் என்றால் இறைவன் எப்பொழுதுமே உங்களுக்கு உறுதுணையாக நிற்பார். எந்த நிமிஷத்திலும் உங்களை விட்டவர் நீங்க மாட்டார். நீங்கள் எந்த செயல் செய்தாலும் அச்செயலுக்கு அவர் துணையாக இருந்து உங்களை நல்ல முறையிலே வழிநடத்தி உங்கள் சந்ததிகளை மேலும் மேலும் ஓங்கி வளர அவர் துணை நிற்பார். அப்படின்னா அது சத்தியமான உண்மை, அது சத்தியமான உண்மை. நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலே அதை உணர்ந்திருக்கிறீர்கள் என்றால் அதை பற்றி சற்று சிந்தித்து பாருங்கள். ஆம் என்று மனது உறுதியாக சொன்னால் அந்த புண்ணியங்களை தொடர்ந்து செய்யுங்கள், பலனை எதிர்பார்க்காமல்.
இறைவன் கண்டிப்பாக நல் வாழ்க்கையை நமக்கு அமைப்பதோடு மட்டுமல்லாமல் அவருடைய திருவடி நிழலிலே நமக்கு ஒரு இடம் கொடுப்பார் என்ற நம்பிக்கையுடன் அனைத்து நன்மைகளையும் செய்வோம்.